இன்றைக்கு தொடர்ந்து அதே யாக்கோபு எழுதின நிருபத்தினுடைய 2ஆம் பகுதியை நாம் சேர்ந்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். போன வாரத்தில் என்ன காரியங்களை நாம் சேர்ந்து தியானித்தோமோ அதை குயிக்காக ஒரு ரீகேப் கொடுத்துட்டு அப்போ தான் யூ வில் நோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் லாஸ்ட் வீக். அந்த காரியத்தை சொல்லிவிட்டு இந்த வாரத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் சேர்ந்து தியானிக்கலாம். அதாவது இந்த யாக்கோபு எழுதின இந்த நிருபத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாய்க்கு பிறந்தவர், ஆனால் தகப்பன் மூலமாக அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் மூலமாக பிறந்தனால இஸ் அ ஹாஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன சூழ்நிலையில் அவர் எழுதினார் என்று பார்க்கும்போது, இஸ்ரவேலில் அங்கே பவுலும் பேதரும் புறஜாதிகளை நோக்கி பார்க்கும்படி அவர்கள் எருசலேமை விட்டு போன பிறகு எருசலேமினுடைய சபையை நிர்வகித்தது இந்த யாக்கோபு என்று சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக அங்கே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15வது அதிகாரத்தை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். அப்படியே அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களால் ஏராளமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த பாடுகள் நடுவே எழுதப்பட்டது தான் இந்த நிருபம் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போன வாரத்தில் அந்த காரியத்தை ஒரு முன்னுரையாக சொல்லி ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டேன். ஏன் why and when you chose to be a Christian, ஏன் எப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் கேட்டேன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் சுகின் சொன்னீங்க, ஆண்டவர் என்னுடைய கஷ்டங்களை சந்தித்த போது ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் அமிகா சொன்னாங்க, அப்பா ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலிருந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு செய்த ஏதோ ஒரு நன்மையின் நிமித்தம், ஒரு இரக்கத்தின் நிமித்தம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இது சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி தான். அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, உங்களுக்கு மீட்பு உண்டு, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு கஷ்டங்கள் மாறும், கவலைகள் தீரும், கண்ணீர்கள் மாறி போகும், வியாதிகள் குணமடையும் அப்படின்னு சொல்லுகிற சுவிசேஷத்தின் ஒரு பகுதி. ஆனால் சுவிசேஷத்தின் இன்னொரு பகுதி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அங்கே பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே, நாம் அவரை விசுவாசிக்கிறதற்கும் மாத்திரமல்ல அவரோடு கூட பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதாக வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்து 3வது ஒரு வசனம், அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் சொன்னேன், அன்ற நாட்களிலே அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்கள் என்றால், நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு என்று சொல்லி அவர்களை வளர்த்தார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ நான் ஏன் அந்த காரியங்களை சொன்னேன்னா, நம்ம எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி இடையில சொன்னேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. அப்படியே உங்களுக்கு நேரிட்டாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சி உங்களை சோதிக்க மாட்டாரு, திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டாரு, சோதிக்கும் போது தப்பி செல்லவும் ஒரு வழியை ஏற்படுத்துவார் என்று ஒரு மகிழ்ச்சியை சொன்னேன். இது ஏதோ புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இருக்கிற ஒரு சத்தியம் அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது, கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்ட பின்பு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பெரிய காரியங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கி இழுத்து கொண்டு வரும்போதும் அவர்களை வனாந்தரத்துக்குள்ளாக கொண்டு வந்து பாடுகளை அனுமதித்தார், சிறுமைகளை அனுமதித்தார், பசியினால் வருத்தினார், அவர்களை எல்லா விதமான பாதைகளுக்குள்ளாக அவர்கள் நடத்தினார் என்கிறதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு போன வாரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஏன் ஆண்டவர் நம்மளை பாடுபடுத்தணும்? வா, உனக்கு ரட்சிப்பை தரேன், மீட்பை தரேன் நம்மளை கூப்பிட்டுட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன்னு சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர் ஏன் எனக்கு பாடு தரணும், ஏன் எனக்கு கஷ்டம் தரணும்? இஸ் ஹி a sadist அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைத்து, இல்லை, அவர் ஒரு ஸ்டாடிஸ்ட் இல்லை, அவர் என் வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி, சங்கீதம் 119வது சங்கீதம் 67வது வசனத்திலிருந்து நான் சொன்னேன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய கற்பனைகளை
கை கொள்ளுகிறேன். அப்ப உபத்திரவங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா, முன்னாடி பிரமாணமே இல்லாதவங்களா இருந்தோம், பிரமாணத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது என்றால், தேவன் நமக்கு கொடுத்த வழிகளை நாம் ஃபாலோ பண்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது காரியங்களை செய்கிறது. அது முதல் காரியமாய் சொன்னேன். இரண்டாவது காரியம், தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து பகுரீம் மட்டும் அப்படின்ற அந்த இடத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். முற்காலத்திலே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டு வந்த அநித்தியமான பாவ வழிகளிலே நான் கொண்டு வந்த ஒரு சில ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு விலக்குவதற்கு, அநியாயமான சம்பாத்தியங்களை என்னுடைய கூடாரத்துக்குள்ளிருந்து விலக்குவதற்கு, அநித்தியமான அந்த பாவத்தினுடைய சாயலை என் மேலிருந்து விலக்குவதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் எப்படி ஒரு சில அநியாயங்களை கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் செய்த அநியாயங்களை கர்த்தர் அந்த பண விஷயங்களில் வெளியே கொண்டு போகும்படி என்னை எப்படி கடனுக்குள்ளே நடத்தினார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் இன்னொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி அவர் ஒரு பல வருஷங்கள் முன்னாடி பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் பிரைபா லஞ்சமாய் பெற்ற அந்த வாட்சை அவர் எப்படி ஆண்டவர் அவரை அறியாமலேயே ஒரு சூழ்நிலையில் வெளியே போக வைத்தார், ஒரு உபத்திரவத்தை அனுப்பினார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரமல்ல, இது இரண்டாவது காரியம் சொன்னேன். முதலாவது காரியம், உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்காக, அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்காக உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். இரண்டாவது காரியம் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதி என்கிற அந்த சாயல், எனக்குள்ளே இருக்கிற அநீதியான பொருட்கள் இதெல்லாம் வெளியே தள்ளுவதற்காக என்னை உபத்திரவத்துக்குள்ளே நடத்துகிறார். மூன்றாவது காரியம் சொன்னேன், நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சுதந்திரருமாமே. யூ ஆர் நாட் ஜஸ்ட் சில்ட்ரன், பட் யூ ஆர் ஆல்சோ இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப இன்ஹெரிட்டன்ஸுக்கு உரிய எல்லாவற்றும் நமக்கு எப்பொழுது கொடுக்கிறார் என்றால், அவரோடு பாடுபடும் போது God makes us the inheritance. அதை சுதந்திரிக்கிறவர்களாக, சுதந்திரவாளிகளாக மாற்றுகிறார்கள். அந்த காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஈசாக்கு பிள்ளைதான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வீட்டில் இருந்த மூத்த வேலைக்காரனாக எலியாசர் இருந்த எல்லா ஆஸ்திக்கு அதிகாரியுமானவன் என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலிருந்து ஒரு காலம் வரைக்கும் ஈசாக்கு பாடுபடப்பட்ட பிறகுதான் அவன் அந்த வீட்டிற்கு அதிகாரியாக மாறுகிறான். அதுவரைக்கும் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவன் பிள்ளைதான், நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள பிள்ளைதான். ஆனால் பரலோக மேன்மைகளை, நம்ம ரிவார்ட்ஸ், நமக்கு அவர்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாடுகளின் பாதையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த யாக்கோபு எழுதின நிருபம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள் நடுவில் நாம் கடந்து செல்லும் போது how to handle it, அதை நான் எப்படி கை கொள்ள வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அதை ஒட்டி நான் நடத்த வேண்டும். ஒருவேளை நான் கவலைப்பட்டு அழுகணுமா, இல்லை அதிகம் ஜெபம் பண்ணுமா, இல்லாட்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் அங்கே நிருப ஆக்கியோனாகிய ஜேம்ஸ் எழுதி வைத்திருக்கார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சேர்ந்து தியானித்தோம். முதல் காரியத்தை தியானித்தோம். என்ன அப்படின்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனத்தில், when you go through diverse tribulation, நீங்கள் அதிகமான பாடுகள் மத்தியில நீங்கள் கடந்து போகும்போது என்ன வசனம் சொல்லுச்சுன்னா, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு ரீசன் கொடுத்தாரு. ஏன்னா இந்த உபத்திரவம் உங்க வாழ்க்கையில பொறுமையை உண்டு பண்ணும். இந்த பொறுமை இன்டர்ன் என்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, இந்த பொறுமை உங்க இடத்துல பரீட்சையும், அந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும். மாத்திரமல்ல, இந்த பொறுமை என்ன பண்ணுனா, யாக்கோபு 1:4 எதிலுமே குறைவுள்ளவர்களா இராமல் பூரண நிறைவுள்ளவர்களா இருக்கும்படி பொறுமையானது உங்களிலே கிரியை செய்ய கடவுது. The patient have her perfect work, that he may be perfect and entire, wanting nothing. அப்ப இந்த பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது நான் ஏன் சந்தோஷப்படணும்னா, எனக்குள்ள பொறுமை வரும். பொறுமையை கர்த்தர் அனுமதிப்பதற்காக, பொறுமையை எனக்குள்ள கல்டிவேட் பண்றதுக்காக ஆண்டவர் பிரச்சனைகள், பாடுகளை இதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்.
சிலருடைய ஏச்சுக்கு பேச்சுக்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். அதை சந்தோஷமா ஏத்துக்கங்க. அதை பார்த்து முறுமுறுத்துறாதீங்க. இந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா, இந்த ஆண்டவருக்கு காது இல்லையா, இப்படி போறவங்க எல்லாம் என் தலைமையில ஏறி போக பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், வசனம் சொல்லுகிற சங்கீதம் 65 நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து போக வந்தோம், மனிதர்களை எங்கள்ல யார் எங்க ஏறி போக பண்ணாரு? எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினாங்க. ரிசல்ட் என்னங்க? விசாலமான இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்தீர். இந்த மாலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா பாதைகள் உபத்திரவங்களை சந்தோஷமா ஏத்துக்கங்க. ஏனென்றால் அன்றியும் தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமோ எப்படி? அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எதுக்கு? நம்ம வாழ்க்கையில் நம்மளால முடியாதுங்க. ஒரு சில விஷயங்கள் அழுகதான் வரும். ஏன் ஆண்டவரே இது? ஏன் இந்த குறைச்சல்? ஏன் இந்த கண்ணீர்? ஏன் இந்த பாதை? ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் இட் இஸ் ஃபார் குட். நம்ம ஒரு நேரம் அடுத்த ஸ்டெப்பை நம்மளால பார்க்க முடியுங்க. ஆண்டவர் மைல்களுக்கு அப்பால் அவர் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு நடத்தி போகிறவர். அப்போ நான் போன வாரத்தில் சொன்னேன், அப்படி சொல்லிட்டே இருந்தவர் இந்த யாக்கோபு 1வது வசனத்தில் சந்தோஷமாக எண்ணுங்கள்னாரு, பொறுமையை பற்றி பேசிட்டு இருந்தாரு. டக்குன்னு 5வது வசனத்தில் போகும்போது ஒரு டைவர்ஷன் எடுத்தாரு. அன்றியும் உங்கள் ஞானத்தில் ஒருவன் குறைவன உள்ளவனாக இருந்தால் நீங்கள் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற ஆண்டவற்றை நோக்கி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, த பைபிள் டிஃபைன்ஸ் யார் யார் பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பைபிள் என்னன்னு சொல்லுது? புத்தியினர்கள். அதை ரொம்ப ரிஃபைண்டாக இவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஞானத்தில் குறை உள்ளவங்கன்னு கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அப்போ அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சவுல் ராஜா 7 நாள் காத்திருந்தாரு. 7வது நாள் வந்து சாமுவேல் வரணும்னா பலி செலுத்திட்டாரு. அவசரப்பட்டு போய் உள்ள செலுத்திட்டாரு. உடனே சாமுவேல் உள்ள வந்தோன்னா என்ன சொன்னார்னா, புத்தியினமாய் செய்தீர். அப்போ அவசரப்படுகிற எல்லாருமே யார் என்றால் ஞானத்தில் குறை உள்ளவர்கள். அப்ப ஞானத்துல குறை உள்ளவர்களா இருந்தா என்ன பண்ணணுமா அப்படின்னா, பொறுமை நம்மளுக்கு இல்லாம இருந்தா நம்ம ஞானத்துல குறை உள்ளவங்களா இருக்கிறோம். அப்ப என்ன கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது கேட்கும் போது எப்படி கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட ஆஸ்க் வித் கான்ஃபிடன்ஸ். கர்த்தர் அதை தரமாட்டாருன்னு சொல்லி கேட்காதீங்க, நிச்சயமா தருவாருன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறது என்னவோ அதை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் அப்படி கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்று இருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எதெல்லாம் நமக்கு பொறுமையை வேணும் அப்படின்னு சொல்லினா அதே அதிகாரத்தில் அடுத்த வசனங்கள்ல இருந்து வாசிச்சோம். கேட்கறதுக்கு ஸ்பீடா இருக்கலாமா? யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா தீவிரமா ஷார்ப்பா உட்காந்து கேட்கலாம். ஆனா பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். அடுத்து கோபிக்கிறதற்கு ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் ஸ்லோ டு ஆங்கர். அப்போ இந்த காரியத்தை குறித்து போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். சில நேரம் எடுத்து இதை கொஞ்சம் தியானித்தோம். பேசி வாயில் நம்ம தேவையில்லாத பேச்சை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அது ரொம்ப நல்லது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. யாரோ சொன்ன வார்த்தைகளை உட்காந்து மணிக்கணக்காக நம்முடைய இருதயத்தில் போட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் நம்ம அப்படி நிறைய நேரத்தில் கோவப்படுறோம். நம்ம சரின்னு நினைக்கிற காரியங்களுக்கு கூட ஒரு சிலவங்க தப்பு பண்ணும்போது நம்ம உச்சக்கட்ட கோவப்படுறோம். ஆனால் அப்படி கோவப்படக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கு எவ்வளவு புத்தி சொன்னாலும் we are not Jesus Christ. We cannot change anyone. நம்ம நிறைய நேரத்தில் போய் சுவிசேஷம் சொல்லும்போது யாரும் கேட்காட்டி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி உள்ள அழுத்தி சொல்லலாம். ஆனால் ரொம்ப போட்டு அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. we need to understand I am a human. we are human. only God can do things. அப்போ நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண வேணும்னா, ஆண்டவரே என்னுடைய நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை சொல்லுகிற மனிதர்களை கர்த்தர் நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் இருதயத்தை மாற்றாட்டி எங்களால் எதுவும் மாற்ற முடியாதுங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே வரணும். அதே போல் எந்த அளவுக்கு அங்கே யாக்கோபு இந்த நாக்கை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். யூஸ்லெஸ் ஃபெலோ. எவ்வளோ வேணா ஜெபம் பண்ணட்டும், உபவாசம் இருக்கட்டும், கண்ணீர் விடட்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த நாக்கை
ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாட்டி, பேச வேண்டிய இடத்துல பேசாமல் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தா, எப்படியெல்லாம் பேசலாமா அப்படியெல்லாம் பேசிட்டா. ஏன்னா இந்த நாக்கு மட்டும்தான் என்ன இல்லைங்க, நரம்பு இல்லை, எலும்பு இருக்கா? எலும்பு இல்லை, நரம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நரம்பு நிறையா இருக்குது, எலும்பு இல்லை. அப்போ என்ன பண்ணும்? இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். சுகின்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்? அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லுவேன். அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவேன்? சுகினு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவேன். இந்த நாக்கு இப்படியும் பேசும், இப்படியும் பேசும். அப்போ இந்த நாக்கை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆகாத காரியங்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், பொறாமை, பெருமை எல்லாமே இந்த நாவு பேசிடும். இந்த காரியத்தை சொல்லி கொண்டிருந்து அந்த 2 காரியத்தை குறித்து ஒரு இடத்துல வந்து ஒரு டைவர்ஷன் இருந்துச்சு. ஏன்னா 1வது அதிகாரத்தில் சோதனை ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் மாத்துறாரு, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் பொறுமையை கொண்டு வராரு. அப்படி நான் பொறுமை இல்லாட்டி நான் மதிகேடனா இருக்கிறனால ஜெபம் பண்ணுங்க, அதை விசுவாசத்தோட கேளுங்க, உங்கள் பேச்சில் பொறுமை இருக்கட்டும், உங்கள் கோபத்தில் பொறுமை இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஷாக் ஆனோம். போன வாரம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு. அப்போ ஏன் முதல்ல இருந்து சோதனை எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஏன்பா இவர் சம்மந்தமே எல்லாம் வேற ஒரு ட்ராக்குக்கு போகிறார் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்பா ஆண்டவர் உனக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சிருக்கிறாரு, அந்த டெஸ்ட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்க. ஆனால் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர் கண்டிப்பாக இன்னொருத்தன் கொண்டு வருவான். அவன்தான் அந்த சோதனைக்காரன், பிசாசு என்கிற சோதனைக்காரன். அவன் கொண்டு வருகிற சோதனையும் ஆஃபரும் நம்மை பாவத்திற்குள்ளாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த சோதனை குறித்து தான் அவர் இங்கே எழுதுகிறார் என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம முடித்தோம். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கலக்கங்கள் வரும்போது நான் ஒன்று சொன்னேன், ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருங்க, ஏன்னா பொறுமை கிடைக்குது. 2வது காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள் பக்தி தேவை. என்ன தேவை? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்களேன் சத்தமா. பக்தினா என்னங்க? வாட் இஸ் ரிலிஜன்? What do you believe is religion? Faith. Okay, அப்படி சொல்லலாம். வேற என்ன சொல்றீங்க? சுகின் நீங்க சொல்லுங்க. எஃபர்ட். ஓகே. டெடிகேஷன். இதெல்லாமே நான் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறையா பாடு வரும்போது, நிறையா பிரச்சனை வரும்போது, நிறையா ஜெபம் பண்ணணும், நிறையா உபவாசம் இருக்கணும், நிறையா டெடிகேஷன் இருக்கணும், நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஃபெய்த் இருக்கணும், இப்படி தான் நான் யோசித்தேன். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது God gave a different perspective of how to handle trials and temptation. என்ன அப்படின்னா வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. Does Bible talk about charity here? It looks like Bible talks about charity, but no. இங்கே சேரிட்டி பற்றியும் பேசலை. நீங்கள் ஒருவேளை திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன நினைக்குது அப்படின்னா, சேரிட்டி பண்ணிட்டா ஓகே, நம்ம உபத்திரவத்தில் சேரிட்டி பண்ணிட்டா நம்ம தப்பிச்சுக்கோம் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு. இல்லைங்க, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நேற்று ராத்திரி நான் 12 மணிக்கு படுத்தேன், திரும்ப 2 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ராத்திரி நீங்கள் 2 பேர் தான் கனவுல வந்தீங்க. நம்ம ரூபி ஆண்டியும் ஜார்ஜ் அங்கிளும் தான் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு கனவு. எனக்கு டப்புன்னு உட்காந்து எந்திரிச்சிட்டேன். ஏன்னா இந்த வசனம் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை, ஏகப்பட்ட காரியங்கள், இதனால் உட்காந்து நேரம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. நைட் அப்படியே ஒரு குழப்பத்தோட ஆண்டவரே பேச போகிறேன்ட்டு தான் அப்படியே படுக்க போனேன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி எது அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறது செகண்ட் பார்ட்டு. அப்போ என்ன இது அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, God taught me something of the divine principles. அதாவது இந்த ராஜ்யத்தினுடைய இந்த கிங்டம், அதாவது the heavenly kingdom has certain principles. அது என்ன பிரின்சிபல்னா, நம்ம கஷ்டத்தில் பாடுகளில் போகும்போது நம்மகிட்ட என்ன இருக்கும்? கொஞ்சம் பணம் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், கொஞ்சம் பலன் இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அழுக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் வருத்தம் இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
திக்கற்ற பிள்ளையும் விதவையும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாரு. இது சேரிட்டி இல்ல, மாறாக God is teaching some principle. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நம்பாத. உன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், உனக்கு அதுலயே பிரச்சனை. அந்த கொஞ்சத்துல நீ பார்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா அந்த கொஞ்சத்தையும் நம்பாம சுத்தி இருக்கவங்களுக்கோ இல்ல ஆண்டவர் கையில அதை கொடுத்துரு. இட்ஸ் நாட் அபவுட் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா இருக்க ஆண்டவர் சொல்லல. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இட்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் ஹார்ட் that you do not trust in what you have, that you do not trust in the strength that you possess, do not trust on the prayers that you pray, do not அதாவது நீ ஜெபிக்கிற ஜெபத்திலேயோ நீ ஜெபிக்கிற வாசிக்கிற வேதத்திலேயோ உன்னுடைய பலன் மேல நீ உன் நம்பிக்கை வைக்காத. கொஞ்சமா இருந்தாலும் அதை தூக்கி கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல நம்பு. அதுதான் தேவ பக்தி. நம்ம நிறைய நேரத்தில் என்னன்னா, நான் நிறைய ஜெபம் பண்றேன், நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன், நான் நிறைய சேரிட்டி பண்றேன், நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன், நான் நிறைய இந்த காரியம் பண்றேன் அந்த காரியம் பண்றேன். நோ, that won't help in your trials and in your tribulation. All that will help is give everything and communicate to God. ஏன் என்கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே, ஏதாச்சும் நடக்கணும்னா நீங்க தான் பண்ணணும். And you can see the same principle throughout the word of God. எலியா அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் அங்க பட்டணம் எங்கும் பஞ்சம் உண்டாயிருச்சு. நேரம் எங்க போக சொன்னார்னா, ஆண்டவர் சாரேபாத்துல ஒரு விதவையை வச்சிருக்கிறேன், விதவை வீட்டுக்கு போ. அந்த அம்மா நல்லா இருந்தாங்களா நல்லா இல்லையா? எல்லா இடத்துலையும் பஞ்சம். கொஞ்சம் அப்போ இருந்துச்சு, கொஞ்சம் அப்போ இருந்துச்சு. இதில் சுட்டு பையனை அவங்களும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் they were going through trials, they were going through tribulation. ஆனால் அந்த நேரத்தில் இந்த தேவ மனுஷன் உள்ள வந்து என்ன பண்ணுறாரு, கொடுத்துரு கொடுத்துரு. அங்கே அவங்கள்ட்ட பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அவங்க எடுக்கலைங்க. he was teaching something. don't trust on that last piece of morsel that you have. உன்கிட்ட இருக்கிற அந்த கடைசி பீஸ் ஆஃப் பிரெட்டை நீ நம்பாத, கர்த்தரை நம்பு. என்னங்க நடந்துச்சு? கர்த்தரை நம்பின போது ஜீவிய காலம் முழுவதற்கும், அடுத்து பஞ்சம் தீர்ந்து போற வரைக்கும் கர்த்தர் வழி ஏற்படுத்துறான். சொல்றேன், when you are going through trials and tribulation, you might have little knowledge, you might have little faith. ஆனால் அதெல்லாம் அது மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. put your trust on God. சீஷர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துச்சு, ஒரு பெரிய ட்ரையல் வந்துச்சு. 5000 பேத்துக்கு அங்கே அப்பம் கொடுக்கணும். அங்கே எங்கேயும் வழி இல்லை, பக்கத்தில் கடைகள் இல்லை, கையில் இருக்கிற காசும் கொஞ்சம். இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். ஒன்று எஸ்கேப், அப்ரோச் ஆஃப் எஸ்கேப், த அப்ரோச் ஆஃப் calculation, and but the third approach is whatever they had, they came. ஆண்ட்ரூ என்ன பண்ணாரு, உள்ளே கொண்டு வந்து இயேசுனுடைய கரத்தில் ஒப்படைக்க வச்சார். அப்போ 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த பையன்கிட்ட, அதை ஆண்டவர் கரத்தில் கொடுத்தா. அப்படின்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கிவிங் எவ்ரி திங். அப்படி ஆண்டவர் சொல்லுங்க, இட்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் அவர் ஹார்ட். என்னுடைய இருதயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளாம் நினைக்கிறோம், அவர்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம்தான். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், அந்த கொஞ்சத்து மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பிக்கை வச்சிடறோம். God cannot work in our tribulations. God cannot show his magnificent hand or his miracle working power when we try to utilize what we have. When we say, God, I need help, that's when he puts his hand. இது அங்கே மாத்திரம் இல்லை, இன்னொரு விதவை குறித்து நான் சொல்லுகிறேன். மார்க் 12வது அதிகாரத்தில் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, இப்படி காணிக்கை பெட்டி இங்கே இருந்துச்சான். வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. ஏசப்பா வந்து காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணாரா, நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. நான் இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இங்கே காணிக்கை பெட்டி வச்சுட்டு ஆண்டி என்ன போடுறாங்க, அங்கிள் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எப்படி இருக்கும்? ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தார். பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கொடுத்தாங்க, அதான் ஆண்டவர் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் எதை பார்த்தார் அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தரை நம்பினா பாருங்க ஒரு விதவை, அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக இருந்தாலும் அதை நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல்
பற்றுதலாக இருப்பது. என் நம்பிக்கையை 100% கர்த்தர் மேலே வைக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இட் இஸ் pure religion and undefiled before God. The attitude of our heart. அப்போ எப்படி ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷனை ஹேண்டில் பண்ணுறது? நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் நம்முடைய கரத்துக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்கோ அது எல்லாத்தையும் அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதை தள்ளி வச்சிடணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு வார்த்தை உண்டு. நெறிந்த எகிப்தின் நாணல் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்காதீங்க. அது நெரிஞ்சல் தான், ஆனால் நமக்கு நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம நம்புவோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க, எதுவும் காப்பாற்றாது. எகிப்தினுடைய குதிரைகளோ ரதங்களோ பெரிய காரியங்களோ நம்மளை காப்பாற்றவே முடியாது. The only thing that can save us, only thing that can take us safe through the tribulations and trials that God He Himself allows is to put our complete trust on Him. சரி, இது ஒரு பகுதி. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது. இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க, உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்க இருக்கு? டு கீப் ஹிம்செல்ஃப் எப்படி? அன்ஸ்பாட்டட். இன்னும் சொல்ல போனால் கரைக்கு டு ஹிம்செல்ஃப் ஸ்டெயின்டு ஃப்ரம் த வேர்ல்ட். அப்போ ரெண்டு விதம் இருக்கு. டஸ் பைபிள் சே அழுக்குன்னு சொல்லுதா இல்லை ஸ்டெயின்னு சொல்லுதா? சொல்லுங்க, எப்படி சொல்லுது? ஸ்டெயின். அப்போ அழுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகும்? சொல்லுங்க, அழுக்கு எல்லாத்துக்கும். இப்போ நான் வெளியில் இந்த சட்டையை போட்டு வரேன், வீட்டுக்கு நான் போகும்போது இந்த சட்டையில் என்ன ஒட்டும்? அழுக்கு ஒட்டும். ஆனால் கண்டிப்பாக இந்த சட்டையில் கரை ஒட்டுமா? கரை ஒட்டாது. அப்போ எது சுத்தமான பக்தி அப்படின்னா, அழுக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில் அழுக்கு இருக்குங்க. என் வாழ்க்கையில் உட்காந்து நீங்கள் ஒரு லென்ஸை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழுக்கு இல்லை 5000 அழுக்கு பார்ப்பீங்க. முன்னாடி நல்லா பேசுகிறானே இவன் வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னா அழுக்கு இருக்குது, எல்லார் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இந்த அழுக்கை என்ன பண்ணணும்னா டெய்லி அவருடைய ரத்தத்தினால கழுவிட்டே இருக்கணும். ஆனால் இதே சட்டையை நான் துவைக்காமையே ஒரு 2 வருஷம் போட்டேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அழுக்கு கரையா மாறும். அப்ப கரையா மாறுச்சுன்னா என் பக்தி என்ன வச்சு? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதிலெல்லாம் போகும்போது ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, எஸ், நம்ம அந்த போராட்டங்களில் போகும்போது ஒரு சில நேரத்துக்கு எதையாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு ஐயோ அதை செஞ்சிடலாமே, இதை நம்ம பார்த்துக்கலாமே, அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்யூஷன் தேடிடலாமே, அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம உட்காந்து நல்லா பேசலாமே, அதனால எனக்கு பதில் வச்சு நம்ம நினைப்போம். இதெல்லாம் நடக்கிறது தான். இல்லை ஒரு சின்ன காசை இதை கொஞ்சம் அப்படி ஒரு ரொட்டேஷனுக்கு விட்டு எடுத்துடலாமே, இல்லை அங்கே ஒரு லோனை வாங்கிடலாமே, இந்த காரியத்தை செஞ்சிடலாமே, அந்த காரியத்தை செஞ்சிடலாமே, இதெல்லாம் தோணும். ஆனால் சுத்தமான பக்தி எதுனா, இதெல்லாம் வந்தாலும் அப்பப்போ ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி அதெல்லாம் ஒதுக்கி தள்ளணும். அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதை கர்த்தர் பார்க்கும்போது என்னை விடுதலையாக்குகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் religion is very important when we go through trials and tribulation, and the definition of religion is totally different from what we have in our mind. Put 100% trust in God and repent every now and then that you are not stained by the world. இந்த உலகத்தினால கரைப்படாதபடிக்கு அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். நான் 3 காரியம் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையானது 3, அதாவது மூச்சு காட்டுற மாதிரி 3 விஷயம். 1, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. 2, அவர் நம்மள்கிட்ட பேசுகிற வேத வாசிப்பு. 3, கான்ஸ்டன்ட் ரிப்பன்டன்ஸ். திரும்ப ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், ஆண்டவரே நான் ஓடி போயிட்டேன், நான் மறுதளிச்சினேன், சபிச்சேன், சத்தியம் பண்ணேன், கெட்ட வார்த்தை பேசினேன், பொய் பேசினேன், திருடினேன். உள்ளதை உள்ளபடி அவர்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. Who is a righteous man in the sight of God? Not someone who அப்படியே அந்த கோட்டு மேலேயே நடக்கிறவன ஆண்டவர் நீதிமான்னு சொல்ல. நீதிமான ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பா. அப்போ நீதிமான் யாரு? விழுகிறவன் தான், விழுங்குறவன் தான். நம்ம எல்லாரும் விழுவோம், விழுந்து தான் எந்திரிப்போம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விழுந்தே கிடக்கிறவன்ல விழுந்த உடனே
எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்கு லெட் மீ என்கரேஜ் யூ அண்ட் அப்பீல் யூ. ஒரு வேளை வாழ்க்கையில் இந்த இடத்துலலாம் இன்னும் எனக்கு கரை இருக்குன்னு நினச்சிருந்தீங்களா, திஸ் ஈவினிங் நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த வசனத்திற்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தேவ சமூகத்தில் ஒருவேளை இந்த ஆராதனை முடியும் போதல்ல வீட்டுக்கு போயோ ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தமாக்கிருங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நாம் நம்மள பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால் அவர் நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் போதுமானவருமா இருக்கிறாரு. சரி, முதல் காரியம் ரிலீஜன், பக்தியை குறித்து பேசினேன். 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் இருக்கும்போது ஒரு ஹியூமன் டெண்டன்சி நம்மளுக்குள்ள அப்படியே உள்ள வரும். என்ன ஹியூமன் டெண்டன்சினா பார்ஷியாலிட்டி. என்ன பார்ஷியாலிட்டி? இந்த அதிகாரத்தில் சம்பவத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபைக்கு நீங்கள் வரீங்க, சபையில் வரும்போது கொஞ்சம் பணக்காரர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் ஏழை வந்திருக்கிறாங்க, மினுக்குள்ள வஸ்திரமும் மோதிரமும் தரித்தவனை பார்த்து மேலே உட்காருன்னு சொல்லிட்டு, ஒரு தரித்திரனாக இருக்கிறவனை பார்த்து கீழே போய் உட்காருன்னு நீ சொல்கிறீங்க அப்படின்ற அந்த காரியத்தெல்லாம் வச்சு பட்சபாதம் உள்ளவர்களாக இராதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இட் டசன்ட் மீன் அவர் ஏதோ பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை மட்டும் அங்கே அவர் பேசலைங்க. யாக்கோபு என்னத்தை ஆக்சுவலி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா யோசித்து பாருங்க, உங்கள் ஹியூமன் டெண்டன்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சுகி நான் உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வருது, ஓகேங்களா? அமிகா உங்களுக்கு அந்த 2 லட்சத்தில் அமிகா கிட்ட ஒரு 25 lakhs இருக்குது. என்கிட்ட நானே உங்கள்கிட்ட கடன் வாங்குற கேஸு. இங்கே இப்போ 2 பேர் நாங்கள் இருக்கிறோம், ஓகே? இப்போ இருக்கும்போது உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? அமிக்கிட்ட கேட்டால் கூட கிடைக்கும், இந்த ஆள் நம்மகிட்டயே வாங்கிட்டு இருக்கிற ஆள். அப்போ என்ன சொல்லுவோம்? மேபி நானுங்கிறனால நீங்கள் ஒரு வேளை என்ன பண்ணுவீங்க, மிஸ்ட்ரீட் பண்ணாமல் இருப்பீங்க. ஆனால் யூ ஹேவ் அன் இன்க்ளினேஷன் டு என்ன சொல்கிறது, அமிக்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்கன்னு ஒரு இன்க்ளினேஷன். ஆனால் வசனம் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அந்த இன்க்ளினேஷன் தப்புங்கிறாரு. நாட் ஜஸ்ட் இன் மணி, வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ ஒரு மனுஷன்ட்ட ஒரு ஹையர் அஃபீஷியல் இருக்கிறாங்க, அந்த ஹையர் அஃபீஷியல்கிட்ட நம்ம நல்லா இருப்போம். ஆனால் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வராது. வி ஹாவ் பார்ஷியாலிட்டி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பார்ஷியாலிட்டி வேண்டாங்க. அந்த மனுஷன் உனக்கு மேன்மை செய்வானோ அந்த மனுஷனை நம்பாத. இந்த மனுஷனால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி இவங்கிட்ட போய் இருக்கவும் பிடிக்காத. 2க்கும் நடுவில் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் காரியத்தில் பக்தியில் சொல்லும்போது வாங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நம்பாத. பார்ஷியாலிட்டின்னு வரும்போது உனக்கு மேலே இருக்கிற இன்னொரு மனுஷனையும் நம்பாத, உன்னையும் நம்பாத, மேலே இருக்கிற இன்னொரு மனுஷனையும் நம்பாத. கர்த்தரை மாத்திரம் சார்ந்துகொள். ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட், ஹிம் அலோன். நான் சொல்கிறேங்க, ஒரு சில நேரங்களில் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு நாள் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் அனுமதித்தார். என்னென்னா, ஜெரமியா வயிற்றில் இருக்கும்போது ஜெனிஃபருக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒரு இது வந்துச்சு. 2 கையும் பார்த்தீங்கன்னா நல்ல இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. அவளால் இப்படி கூட இந்த விரலை அசைக்க முடியாது. அப்போ நாங்கள் கொச்சினில் இருந்தோம். அப்போ எனக்கு அங்கே வேலை கொச்சினில் இருந்துச்சு. இவள் காலையில் எழும்பி அழுதாள் என்றால் அழுதுகிட்டே இருப்பா, சத்தமாக அழுவா. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்குற அளவுக்கு அழுவா. ஏன்னா அவளால் வலி தாங்க முடியாது. நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இது வி ஹாவ் டு கிவ் ஸ்டீராய்ட்ஸ், பட் யுவர் ப்ரெக்னன்சி, அது 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நான் ஒவ்வொரு ஃபார்மசியாக ஓடுவேன். ஓடி, அண்ணே இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமாண்ணே, ஏதாவது இந்த இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கண்ணே, இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வழி இருக்குமாண்ணே அப்படின்னு கேட்பேன். எதுவும் பிரச்சனை ஆகாத மாதிரி ஒரு வழி இருக்குமான்னு கேட்டேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று டிசைனாக சொல்லுவாங்க. ஒருத்தர் ஹாட் வாட்டர் பேக் சொன்னான், 250 ரூபா கொடுங்கண்ணே, 250 ரூபா. அடுத்து இன்னொருத்தன் போகும்போது அவன் இப்போ ஆயுர்வேதிக்கு போக ஒரு எண்ணெய் இருக்குன்னா எண்ணெயை வாங்கினேன். போய் எல்லா இடத்துலையும் எல்லாமே வாங்கிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஒரு துரும்பு கூட நகரல. கிட்ட ஒரு 3 நாள் நோ ஈட்டிங். ஏன்னா அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஊட்டி விடுறதுனா நான் தான் ஊட்டி விடணும், தலசீவி விடுறதுனா நான் தான் தலசீவி விடணும். மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. பணம் இருந்துச்சு, டின் ஒர்க் அவுட். டாக்டர்ஸ் இருந்தாங்க, டின் ஒர்க் அவுட்.
ஐ வாண்ட் டு டெல் யூ, நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கும் போது அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, எனக்கு மேலே இருக்கிற டாக்டர்னால ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, என் பணம் யூஸ்லெஸ். இதே சம்பவத்தை இன்னொரு முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்துருச்சு, ரொம்ப டஃப் லாஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டார். நான் யூஎஸில் இருக்கிறேன். யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ 24 hours கூட அவர் இருக்க மாட்டாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்றாங்க. உடனே எங்கள் காட்ட சொல்லி அந்த டாக்டர்கிட்ட நான் ஃபோனை கொடுக்குறேன். மது சாய்ராம்ங்கிற அந்த டாக்டர், அவர்கிட்ட நான் பேசுகிறேன். டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா, ப்ளீஸ் ஏதாவது பண்ண முடியுமா, எங்கள் அப்பா வந்து நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணுங்க, வாட் எவர் இட் டேக்ஸ், மார்ஃபைனா போடுங்க, ஏதோ ஒன்று, பட் ஐ ஜஸ்ட் நீட் சம் லைஃப், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம் ஒன் வேர்ட். பட் ஐ டெல் யூ, நோ டாக்டர்ஸ் குட் டூ நத்திங். நான் எவ்வளோ வேணா தரேன்னு சொன்னேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாலையில் சொல்லுகிறேன், உங்களத்துல இருக்கிற கொஞ்சத்தையும் நம்பாதீங்க, மேலே இருக்கிற மனுஷனையும் அவனை மேலே தூக்காதீங்க, கீழே இருக்கிற மனுஷனையும் கீழே போட்டு அமுக்காதீங்க. நிறைய நேரத்தில் நமக்கு கீழே இருக்கிற மனுஷங்களை நம்ம போட்டு அமுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒரு சில நேரத்துக்கு அது நியாயமாகவும் தெரியுங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரக்கமுள்ள யாக்கோபு 2:13 இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, மேலே இருக்கிறவன் நம்பிராத, கீழே இருக்கிறவனை அசால்ட்டாக போட்டு தள்ளிடாத, இல்லாட்டி அவனை போட்டு அப்ரஸ் பண்ணிடாத, அவனுக்கு அவனோட பொசிஷனில் நீ தள்ளிடாத. ஏன்னா நீ இரக்கமாக இருந்தேன்னா நீ போகிற பாதையில் உனக்கு இரக்கம் கிடைக்கும். நீ மன்னிச்சேன்னா உன்னை நான் மன்னிப்பேன். இன்னும் அந்த இரக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 5:7 இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவாங்களா, இரக்கம் பெறுவார்கள். நான் நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேங்க. ஒரு சமயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு தொகை வந்து கேட்டாங்க, ஒரு கடினமான சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ஒரு காசு கேட்டாங்க, ஒரு பெரிய தொகை. நான் அந்த தொகையை நானும் வந்து பயங்கரமாக நிறைய சமாளித்து என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் வந்து கேட்குறாங்களே, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க என்கிட்ட சொன்னது வந்து ஒரு 4 மாதத்தில் திரும்பி கொடுத்துருவேன். நாங்கள் 6 ஆச்சு, 8 ஆச்சு, 10 ஆச்சு, 12 ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு கொடுக்கல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், கொடுக்கும்போது கொடுப்பேன் அப்படின்னாங்க. அடுத்த டைம் திரும்ப நான் கேட்டேன், அவங்க 2 என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னன்னா, ஒரு 12 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்குமா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொடுக்க முடியுமா முடியாதா, கேஸ் போட்டு விட்டுருவேன், நீ வாங்கின காசு சும்மா இல்லை அப்படின்னு ஏறி பேசினேன். ஆனால் வருஷங்களுக்கு பிறகு God put me into some similar kind of situation and that's when I understood. அன்னைக்கு நம்ம பேசின வார்த்தை தப்பு. நான் இன்னொருத்தங்கள்ட்ட நான் அவ்வளோ ஹார்ஷாக கூட சொல்லலைங்க, என்னால் முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். பட் they asked me the same question, நீ கொடுக்க முடியாட்டி நான் உனக்கு கேஸ் போடுவேன். that's when I understood. அன்றைக்கி நம்ம பேசினோம்ல, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. ஏன் அப்படின்னா 1 பேதுரு 2:10 why we should be so kindful people அப்படின்னா, முன்னே நீங்கள் தேவனுடைய 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க. you were people who did not obtain mercy but now you have obtained mercy. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவருங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப இரக்கமுள்ளவர். பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்க்கும்போது he is such a merciful God. பழைய ஏற்பாட்டில் நிறைய நேரத்தில் நம்ம வாசிப்போம், என்ன வாசிப்போம் அப்படின்னா, அவர் கண்ணு பல்லுக்கு பல்லு ரொம்ப கொடூரமான லாஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த லாஸில் ஒன் ஆஃப் த லா என்னன்னு பாருங்க, லேவியராகமம் 23:22 and when you reap the harvest of your land thou shalt not make clean riddance of the corners of thy field when you reap, neither shalt thou gather any gleanings of their harvest, thou shalt leave it unto the poor and widow. போய் அறுக்க போறான், அறுத்துட்டு வரும்போது அங்க உன்னை மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டான், இல்லாட்டி ரொம்ப மொட்டையா ஒட்டி விட்டு அறுக்காத, ஏழை இருக்கிறான், இன்னும் பட்டணத்துக்குள்ள, இன்னும் பரதேசி பட்டணத்துக்குள்ள இருக்கிறான்,
ஹோம்லெஸ் இன்னும் இருக்கிறான், அவனை பற்றிலாம் நம்ம நினைக்கிறதே இல்லையே. நம்மளுடைய பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க கொஞ்சத்தை நம்பக்கூடாது, அடுத்தவன் நம்மளுக்கு உதவி செய்வான்னு இன்னொருத்தரை நம்பக்கூடாது, அதே சமயத்தில் நமக்கு கீழே இருக்கவன்ட்ட அவனை உதாசீனப்படுத்தக்கூடாது. இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தகப்பன். நான் இரக்கமுள்ளவனாய் இருந்தால் அவர் என்னுடைய பாதையில் எனக்கு இரக்கம் காமிப்பார். இரக்கம் மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நிறைய நேரத்தில் இந்த மன்னிக்கிறதுல நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குங்க. கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் லேட் எஸ்பெஷலி ஐ எம் டாக்கிங் டு மெனி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஐ கேன் ஆஃப்டர் அ மீனிங்ஃபுல் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வித் தெம் வாட் ஐ கம் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் we have problem in forgiving others. Sometimes we say okay, that's okay. ஆனால் உள்ள மனசுக்குள்ள என்ன இருக்கு, திரும்ப அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இந்த எண்ணம் நம்மளை அறியாமல் வந்துடுது. அப்படின்னா நம்ம பூர்ணமாக மன்னிக்கல. நினச்சி பாருங்க, ஆண்டவர் நம்மளை அப்படி மன்னிச்சாருன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டவர் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் காட் அண்ட் உங்களை மன்னிச்சிட்டேன்பா சுகின், திரும்ப உங்களை பார்க்கும்போது என்ன இருந்தாலும் எனக்கு அப்படி பண்ணவன் தானே, எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம வாழ்க்கையில் பழகிற எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிதான் இருக்கும். நம்ம மன்னிக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கும்போது இன்னொரு சிச்சுவேஷன் வரும்போது அன்னைக்கே அப்படி தானே பண்ணுவேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா நீ பண்ணியிருப்படா, ஏதாவது தப்பு செய்யும்போது சந்தேகம் 4 பேத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா வாண்டடாக போய் என்ன சொல்லுவார், என் பயம் பண்ணியிருப்பான் பாரு. ஏன்னா பழைய தப்பு ரெக்கார்டு அவளை வச்சிருக்கிறாரு அவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி மன்னிக்கிறவங்களா இருக்கக்கூடாதுங்க. நம்ம கர்த்தர் மன்னிக்கிறது போல மன்னிக்கணும். போன வருஷம் ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதி மன்னிப்பு கேட்டிருப்பேன். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஆண்டோட்ட போய் கேட்டேன், கழுவி எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்டா, என்னடா எதையா பேசிகிட்டு இருக்க, டோன்ட் டாக் அபவுட் இட். அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு இது எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, அப்படி மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு ஃபர்கிவ் இன் சச் அ மேனர். எதை பற்றியுமே யோசிக்காமல் மொத்தமாக ஒரே டைமில் மொத்தமாக நாங்கள் மன்னிக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு போய் இன்னொரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இன்னைக்கு சுகின் வந்து என்கிட்ட ஆராதனை ஆரம்பிக்கும் போதே கேட்டார், ஆனால் நான் பாட்டெலாம் டக்குன்னு பாடிட்டு 6:30 கொடுத்துறேனே, நீங்கள் சீக்கிரமாக, அப்போ நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் சுகின் அப்படின்னு. பின்னாடி ஜெனிஃபர் விட்டுட்டு இருந்துட்டு, ஆமாம் எப்போ கொடுத்தாலும் எப்படினாலும் 7:30 7:40 வரைக்கும் ஆக்கிடுறீங்க அப்படின்னு. அப்படி இன்றைக்கி மணி 7:25 ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிடங்கள் முடித்து விடுகிறேன். அப்போ இப்போ சொல்லுங்கள், is it possible for you to trust only God and leave out the little what you have? உங்கள்கிட்ட இருக்க கொஞ்சத்தை நம்பாம ஆண்டவர் மட்டும் நம்புகிறதுக்கு உங்கள்கிட்ட பலன் இருக்கா? ஓகே, ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. பலன் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். பலன் இல்லை. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கும்போது, என் வாழ்க்கையில் யோசிக்கும்போது, பட் ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ போத், என் வாழ்க்கையில் யோசிக்கும் போது எனக்கு பலன் இல்லை. சரி, இப்போ அந்த ஆஸ்பெக்டில் விடுங்க, கொஞ்சத்தில் நம்பலை. கரைப்படாமல் எல்லாத்துலேயும் வாழ்ந்துடுறாமா? ஸ்டெயின் வராமல் எல்லாத்துலேயும் நம்ம வாழ்ந்துடுறாமா? we try but we are not able. இப்போ அடுத்து இன்னொருதுக்கு வாங்க, நம்மளை காட்டிலும் மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட சப்போர்ட்டே நம்ம வேண்டாம், எனக்கு மனுஷனே வேண்டாம் நான் இருக்கு பைபிள் சொல்லலை. பட் த ஆட்டிடியூட் ஆஃப் அவர் ஹார்ட், அவங்கள நம்பினா கிடச்சிரும், அவங்கள்ட்ட போய் சார்ந்துட்டா கிடச்சிரும், அவங்கள போய் மீட் பண்ணால் சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நம்பாமல் 100% நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரையே நம்புறதுக்கு நம்மளால் முடியுமா? எல்லாருக்கும் அது முடியாது. நம்ம எல்லாருக்குமே அப்படி முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. அப்போ த லாஸ்ட் பாயிண்ட் வாட் ஐ வாண்டட் டு மேக் இஸ், அப்போ பலவீனம் இருக்குது, என்னால் கரப்படாமல் வாழ முடியல, என்னால் மற்றவங்களை நம்பாமல் இருக்க முடியல, என்கிட்ட கொஞ்சம் சோர்ஸ் இருக்கும்போது, அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்புறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கும்போது ஆண்டவர் நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த கொஞ்சத்தில் ஆண்டவரை மட்டுமே நம்புறதற்கு நமக்கு பெரிய பலன் தேவை. அப்போ அந்த பலன் எங்கே அப்படிங்கிறதான் யாக்கோபு brings and summarizes it.
அதாவது பொறுமைக்கு ஃபஸ்ட்டு பேசினோம், பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரத்தில் முடியறதில்ல. அடுத்து பக்தியாக இருக்கிறதுக்கு பார்த்தோம், நிறைய நேரத்தில் முடியறதில்ல. பைபிள் சொல்கிற பக்தி நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல. மூணாவது காரியம் பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய நேரத்தில் முடியறதில்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷனில் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னவர், நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா முடிஞ்சிச்சுன்னா நாங்களே ஃபாலோ பண்ணிடுவோம்ல. அப்போ அதுக்கு he comes towards the end of chapter 1 to give a solution. என்ன சொல்யூஷன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட். அந்த அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காடை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் ஹியரர்ஸ் ஆஃப் வேர்ட் பட் டூயர்ஸ் ஆஃப் வேர்ட். அப்போ இந்த வசனத்தை எப்போ, ஹவு கேன் ஐ பிகம் அ டூயர் ஆஃப் த வேர்ட்? நிறைய நேரத்தில் நம்ம எல்லாருமே வசனத்தை வாசிக்கிறவங்க தான். we all read the word of God, but the problem where we have is to become doers of this word of God. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தன் கண்ணாடியில் போய் 1:25 verse 25 onwards, ஒருத்தன் கண்ணாடியில் போய் மூஞ்சியை பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் மூஞ்சி அவனுக்கு தெரியுது. அப்புறம் அந்த கண்ணாடியிலேருந்து இந்த பக்கம் வந்துடுறான். வந்த உடனே அவன் மூஞ்சி அவனுக்கு மறந்து போயிடுது. ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான், கண்ணாடியில் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்ணாடி ஆகிய வசனத்தை உற்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பொறுமை வேணுமா? இந்த கண்ணாடியாக வசனத்தை டேக் டைம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் வேர்ட் ஆஃப் காட். ஒரு சில எக்ஸாம்பிள் மாத்திரம், இந்த உற்று பார்க்கறதுக்கு மாத்திரம் ஒரு சில எக்ஸாம்பிளை சொல்லி 3 வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த நாளில் முடிக்கிறேன். மோசே யாத்திராங்க புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் வசனம் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். தூரத்துலேருந்து அவன் பார்த்தான், தரிசனத்தை பார்த்தான். ஒரு முச்செடி பச்சையாக இருக்குது, ஆனால் அவன் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கருகல பார்த்தான். ஆனால் அப்பொழுது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நின்று உற்று பார்த்தான். he looked and behold, நின்று உத்து பார்த்தான். he took time to spend to look at அந்த தரிசனத்தை பார்க்கிறதற்கு அவன் உற்று பார்த்தான். அந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், வசனத்தை உற்று பாருங்க. இஃப் யூ நீட் ஸ்ட்ரென்த், உங்களுக்கு பொறுமை வேணுமா, வசனத்தை உத்து பாருங்க. உங்களுக்கு பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கணுமா, வசனத்தை உத்து பாருங்க. உங்களுக்கு பக்தி வேணுமா, மாயமற்ற பக்தி வேணுமா, சுத்தமான மாசில்லாத சுத்தமான பக்தி வேணுமா, pure religion and which is undefiled before God, if you want that, look at this mirror carefully. உற்று பாருங்கள். இந்த வசனத்துக்குள்ள நீங்க போய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள்லாம் யோசிக்கிறத விட மோசமானவன் நான் அதில் பெருமைப்படலை. யோசிக்கிறத விட கேவலமானவன், மோசமானன்னு சொல்கிறத விட கேவலமானவன். என்னுடைய வாழ்க்கையில் பல சுபாவங்களை மாற்றினதுக்கு ஒரே காரணம் இருக்குமானால் இந்த வசனம். சொல்லுகிறேன், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. முன்னே அடிக்கிறவனாக இருந்தேன், மனைவி அடிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் வசனம் என்னை மாற்றினது, அதற்காக மனம் திரும்புகிறேன். இந்த வசனத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். He will change your character. வசனத்தை ஒத்து பாருங்க. இன்னும் ஏன் வசனத்தை ஒத்து பார்க்கணும் அப்படின்னா, பின்வரும் சந்ததியை நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை, எருசலேமோட அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை எப்படி பார்க்கணுமா, நம்ம குழந்தைகளை வளர்க்கணும்னா ஒத்து பாருங்க, வசனத்தை ஒத்து பாருங்க. இது ஒரு பெரிய அரண்மனைங்க, இது பெரிய ஒரு அரண்மனை, இதுக்கு ஒரு பெரிய அலங்கம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை உத்து பாருங்க, உற்று பார்த்து கவனமாக நடத்துங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், we are 3 parents here. வசனத்தை உத்து பாருங்க, பிள்ளைகளை வளர்க்க முடியும்.
நாட் ஜஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, that they may teach their children, உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணுமா? அப்போ உங்கள் மேலே இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. எலைஜாக்கு யார் வசனம் சொல்லிக் கொடுக்கணும்? இன்னையிலேருந்து வர வாரத்துலேருந்து ஒரு வசனத்தை எலைஜாக்கு உட்காந்து பேசுங்க. அவங்க கூட உட்கார வச்சு அவனுக்கு பிடிச்சது ஏதோ அதை சமைச்சு கொடுத்து அவங்க பக்கத்தில் உட்காந்து, வாடா தங்கம் ஒரு வசனம் வாசிக்கலாம், ஒரு வசனம் சொல்லிக் கொடுங்க. அது உங்கள் மேலே விழுந்த கடமை. அப்போ வசனத்தை உற்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை உற்று பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை அனுமதிக்கிறார். முதலே பொறுமைக்கு இப்போ போன வாரமே நம்ம ஒரு இது படித்தோம், ஞானத்தில் குறைவாக இருந்தால் கேட்க கடமை புரே. இப்போ இந்த வாரம் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. இல்லை உங்கள் வாழ்க்கையில் பக்தி வேணும், அதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கணும்னா வசனத்தை ஒத்து பாருங்க. வசனத்தை ஒத்து பாருங்க. எல்லா தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம்.